ஸ்தோத்திரம். இந்த நிலையை, இந்த நேரத்தை, இந்த சூழ்நிலையை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு சாதகமாக அதை எடுத்துக்கொள்ளுகிறோம். தேவாவியானவருடைய வல்லமைகளை நிரப்பட்டும். ஆல் டிஸ்ட்ராக்ஷன் ஸ்பிரிட் வெளியேறட்டும். எல்லா விதமான தடைகளை கொண்டு வருகிற கிரிகள் வெளியேறட்டும். தூக்கத்தின் ஆவிகள் வெளியேறட்டும். சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும். வார்த்தைகளை கேட்கக்கூடிய தைரியத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் எங்களுக்குள் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடவே மாட்டீர். தாவீதுக்கு என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. இங்க இருக்கிறவங்க யாவருக்கும் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அவைகளை நிறைவேற்றுகிற காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாய் 2வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய பிற்பகுதி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாய் இருக்கிறது. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடப்பியுங்கள், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனை உள்ள எடுத்துக்கங்க. என்ன வேலைன்னு தெரியல, வேலையை நடப்பியுங்கள், சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வேலையை பாட்டு செஞ்சுட்டே இருங்க, எந்த தடையும் கிடையாது. எந்த தடையும் கிடையாது. ஹல்லேலூயா. ஓகே, எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரத்தை எடுத்து 23வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. கவனிங்க, ஒரு மனுஷன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டான், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா நமக்கு நிச்சயமா தெரியுமா அவர் நமக்கு செஞ்சிருவாங்கன்னு? தெரியாது. ஹஸ்பண்ட் கூட செஞ்சிருவாரான்னு தெரியாது, அல்லது மனைவி கூட செஞ்சிருவாங்களான்னு தெரியாது. ஒரு ஹஸ்பண்டுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது தான் பேரண்ட்ஸ் செஞ்சிருவாங்களான்னு, அல்லது பேரண்ட்ஸுக்கு தெரியாது என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு. ஒன்றும் தெரியாது. ஆனால் என் தேவன் சொல்லுகிற காரியத்தை, ஹல்லேலூயா, அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றார் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க எடுத்துங்க. அந்த கடைசி வசனம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று நாங்க வாசிக்கிறோமே. மனமாற அவர் மனுபுத்திரன் இல்லைன்னு வாசிக்கிறோம். ஆனா அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. யோசிச்சு பார்த்தா உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமாங்கிறதே நமக்கு டவுட்டா போச்சுப்போம். இருக்குதா? நம்ம உண்மை இருக்கு நம்ம வாழ்க்கையில? சின்ன விஷயம் கூட, ஒரு சாதாரண ஒரு காரியம், மணி என்னாச்சு அப்படின்னு கேட்டா அது 7:28 இருக்கும். 7 மணி 28 நிமிஷமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? 7:30. அவ்வளவுதான். 2 நிமிஷத்துக்கு போய் அந்த 2 நிமிஷம், 2 நிமிஷம், அல்லது 7:29 இருக்கும். 1 நிமிஷத்துக்கு போய். ஹல்லேலூயா. இன்னைக்கும் போய் பேசுறவ 7:14 இருக்கும். 7:15 7:44 இருக்கும். 7:45. சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில் உண்மைத்தன்மையை இழக்கிறதா இருக்கிறது. ஆனால் அவர் அந்த 1 நிமிஷத்திலையும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 நிமிஷத்திலே அவர் மாறாதவராய் இருக்கிறார். கவனிங்க, கோலியாத்துக்கு கல்லை தூக்கி அடிக்கிற தாவீது கல்லை தூக்கி அடிக்கும் பொழுது ஒரு துளி, அந்த 1 செகண்ட் அந்த கோலியாத் இப்படின்னு மாறி இருந்தா என்ன ஆகும்? அந்த கல் மிஸ் ஆயிருக்கும். அந்த 1 செகண்ட் கூட மாறாதவராய் இருக்கிறார் என் தேவன். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு செகண்ட், ஒரு செகண்டுக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். அந்த ஒரு செகண்ட் மாறி இருந்தா அங்க அடிக்க வேண்டிய கல் வேற எங்காவது போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு செகண்ட்ல கூட கர்த்தர் உங்களை என்னையும் மாறாதவராக இருந்து வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு பக்கத்துல பார்த்து ஒரு நிமிஷத்துக்கு கூட போய் சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. வீட்டுல இருந்து கிளம்புனா வீட்டுல இருந்து இப்பதான் கிளம்புறேன்னு சொல்லுங்க. இங்க வந்துட்டு அண்ணாசில வந்தாச்சுங்க. எப்படி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் போய் வாக்கு தத்தங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்துட்டு போலாம். என்ன தீர்மானம்? என் வாழ்க்கையில ஒரு செகண்டுக்கு கூட நான் போய் சொல்ல மாட்டேன். ஒரு செகண்ட் போய் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். வாழ்க்கையில சொல்லி பாருங்க, வாக்கு தத்தங்கள் இன்னைக்கு அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அது நிறைவேறும். அல்லேலூயா. எவ்வளவோ வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, ஆனா என் வாழ்க்கையில் அது நிறைவேறவே இல்லையே, அது இன்னும் வந்து சேரவே இல்லையே. அப்புறம் தேவன் சொல்றார், தேவன் வந்து மாறாதவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோமே, அவர் மனம் மாற மனுஷர் இல்லைன்னு வாசிக்கிறோம், மனுபுத்திரன் இல்லைன்னு வாசிக்கிறோமே. ஆனா என் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலையே. அவர் மாறுவாரா? கர்த்தர் மாறுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. கர்த்தர் மாறுவாரா அவரு? சரி, ஒரு வசனம் வாசிங்க, அவர் மாறுவாரான்னு பார்ப்போம். எரேமியா எடுத்து 18வது அதிகாரம் எடுங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 18வது அதிகாரம் 6ல் இருந்து 10 வரை. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள், ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஹல்லேலூயா. இப்பதாங்க ஆண்டவர் மாறாதவர்னு சொன்னோம். அவர் மனமாற மனுஷர் அல்ல, மனுபுத்திரர் அல்ல, எல்லாம் பேசிட்டு இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் மனம் மாறுவேன்னு சொல்றாரு. இது என்னடா வேத புரட்டா இருக்குது, இப்படி புரட்டா இருக்குது, என்னது அப்படின்னு பார்த்தா, எது செஞ்சா அவர் மனம் மாறுவாரு? அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, நீங்க சொன்னதை செய்யாம, நான் சொன்னதை நீங்க கீழ்ப்படியாம நீங்களா ஒன்ன செஞ்சுட்டு வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம நான் மனம் மாறுவேன்றாரு. அல்லேலூயா. நம்ம கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்றேன், நம்முடைய சூழ்நிலைக்கு நான் சொல்றேன் பாருங்க. நம்ம அவனை சொல்லிட்டு தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு அதை மீறி செய்யும் பொழுது உங்களுக்கு சொன்னதை அவரும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அவர் சொன்னதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரு சொன்னதை அவர் செய்வார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சொல்றத அவரு செய்யணும்னா அவரு சொன்னதை நீங்க செய்யணும். அல்லேலூயா. நீங்க செஞ்சா மாத்திரம்தான் அவரு சொன்னதை அவரு செய்வாரு. அல்லேலூயா. ஓகே, இந்த காரியத்துல ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்னைக்கு நல்லா கவனமா கேளுங்க. கொஞ்ச நேரம் தான் கவனமா கேட்டீங்கன்னா நல்லா ஆண்டவருடைய ஆவில நிறைஞ்சு நம்ம காரியங்களை எடுத்துக்கொண்டு போக முடியும். ஓகே, ஆதியாகமம் எடுத்துக்கொண்டு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. வெளிச்சத்துக்கு வெளிச்சம்னு பேரு, இருளுக்கு இருளுன்னு பேர் வச்சிட்டார். ஓகே, இப்போ கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா அந்த இடத்துல வெளிச்சம் வரணுமா வரக்கூடாதா? சொல்லுங்க நீங்க. வரணும், வெளிச்சம் வந்துதான் தீரணும். ஆனா அந்த வெளிச்சம் இருக்குது, அவர் சொன்னதுனால அந்த வெளிச்சம் வந்துருச்சு. அவர் சொன்னதுனால அந்த வெளிச்சம் வந்துருச்சு. இதுங்க இருள்னு ஒண்ணு சொல்றாரு எடுத்தது. அது என்னது? வெளிச்சம் வந்துருச்சு,
அடுத்தது இருள் ஒன்று சொல்றாரு. அது என்ன இருள்? இன்னும் அது என்ன சமாச்சாரம்? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிட்டு, இருள் வந்துச்சு, அது என்ன விஷயம்? ஆண்டவர் வெளிச்சத்தை சொல்லிட்டாரு, வெளிச்சம் வந்து. இருள் எங்கிறது வந்துச்சு? இருள் சொல்லவே இல்லையா அவரு? கவனிச்சிங்களா நீங்க? இருளை அவர் சொல்லவே இல்லை, ஆனா அந்த இருள் அங்க வந்துருச்சு. அந்த இருள் எப்படி வந்தது? அதுதான் எனக்கு செய்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளிச்சம் வீசிட்டே இருக்கு. ஆண்டவருடைய வெளிச்சம் வீசிட்டே இருக்குது. பாருங்க, நான் நிக்கிறேன், இங்கெல்லாம் லைட் இருக்கு, ஒரு ஃபோக்கஸ் லைட் எல்லாம் லைட் இருக்குதுல்ல, இந்த லைட் என் மேல அடிக்குது. இப்ப வெளிச்சம் எங்க அடிக்குது? என் மேல அடிக்குது. தேவனுடைய வெளிச்சம் என் மேல அடிக்கிறது. அப்படியே ஒருத்தர் எனக்கு பின்னாடி போய் பார்த்தாங்கன்னா, நீங்க வரீங்க, அப்படியே என் பின்னாடி போய் பாக்குறீங்க, கரெக்டா நான் நிக்கிற இடத்துக்கு பின்னாடி என்ன இருக்கும்? நிழல் இருக்கும், இருட்டு இருக்கும். ஒரு வெளிச்சத்தை ஏதோ ஒண்ணு மறைச்சதுன்னா பின்னாடி என்ன வந்துடும்? இருள் வந்துடும். அது என்ன மறைக்குது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தேவ வெளிச்சம் என் மேல அடிக்காதபடிக்கு இருள் நான் தான் அனுமதிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் தான் விடுறேன். அந்த பின்னாடி இருள் எப்படி வருது? நான் மறைச்சு நிக்கிறேன், அதனால பின்னாடி இருள் வருது. ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணணும்? நாம் வெளிச்சத்தின் மையத்திலே நின்று கொண்டிருந்தால், வெளிச்சத்தின் மையத்தில் நின்றோம்னா நம்ம சுற்றிலுமே வெளிச்சம் வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நாமாவே இருந்தோம்னு சொன்னா நமக்கு இருளே கிடையாது. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம் நம்ம மேல் வீசினால் பின்னாடி நிழல் இருக்கும், இருட்டு வந்துடும். நம்மளே அந்த வெளிச்சமா இருந்துட்டோம்னு வைங்க, இருள் எங்கிருந்து வரும்? நான் தான். இந்த லைட் இருக்குதுங்க. நான் ஒரு அதிசயமான ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன், ஒரு சின்ன கிளிப்பு. ஒரு கேண்டில் எரியுது, அதில் ஒரு ஃப்ளேம் எரிஞ்சிட்டு இருக்குது, கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த கேண்டிலுக்கு பின்னாடி இருந்து ஒரு லைட் அடிக்கிறாங்க, செவுத்துல அந்த கேண்டிலோட இது நிழல் உழுகுது. அந்த ஃப்ளேம் இருக்கு பாருங்க, எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஃப்ளேமோட நிழல் விழுகல, அதுல கேண்டில் தெரியுது அங்க இருக்குது, ஆனா எரிஞ்சிட்டு இருக்கிற அதோடைய வெளிச்சம் அங்க நிழல் விழுகல. அப்ப நீங்கள் எரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ளாக இருள் வரவே வரா. ஹல்லேலூயா. நீங்கள் எரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இருள், பலவீனம், கஷ்டங்கள், கடன்கள், தொல்லைகள் எதுவும் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. ஏன்னா உங்க மேல தேவ வெளிச்சம் வீசிக்கொண்டு, உங்களுக்குள் தேவ வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் உங்களை பிரகாசிப்பிக்க செய்கிறதே தவிர இருள் வரவே செய்யாது. பாருங்க, அப்ப இந்த வசனம் சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். நீங்கள் பகலின் பிள்ளைகளா அல்லது இரவின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்தாட வெளிச்சத்தின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளை. நல்லா சிரி, நல்லா சிரி. உட்கார்ந்து இருக்காது, நல்லா சிரிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகள் நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்பாங்க. இருளின் பிள்ளைகள் அழுது துக்கத்தோடு இருப்பாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, இந்த இருள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் பாருங்க, இருள்ல யார் யாரெல்லாம் உட்கார்ந்து இருப்பான்னு பாருங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருள்ல உட்கார மாட்டாங்க. நல்ல வெளிச்சம் வேணும், நல்லா வெளிச்சத்துல உட்காருவாங்க. இருள்ல பாவம் செய்யறவன், அடுத்த முகத்தை பார்க்க வெக்கப்படுறவன். இந்த ஆதாம ஏவாள் ஏன் அத்திமரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சாங்க? ஏன் இருள் அவங்களுக்கு வந்துச்சு? வெக்கம் வந்துருச்சு. ஐயோ நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு. இருளுக்குள்ள போய் உட்காராதீங்க. தேவன் வெளிச்சமா இருக்கிறார். உங்களுக்குள் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. உங்களுக்குள் இருள் இல்லை. அல்லேலூயா. இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருள் இல்லை அப்படிங்கிறது. அப்போ வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் ஏன் நம்ம இன்னும் ரீச் ஆகலைன்னா, நம்ம தேவனுடைய வெளிச்சத்தை மறைச்சு நின்னுக்கிட்டு, ஐயோ பின்னாடி இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியல, பின்னாடி இருட்டா இருக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றது தெரியலன்னா அதை வெளிச்சத்தோடு ஆட்டோமேட்டிக்கா வழி தெரியும். அல்லேலூயா. இருக்கிற வெளிச்சத்தை மறைச்சு பிடிச்சு, டார்ச் கையில இருக்கும், இருட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அமாவாசை அன்னைக்கு முன்னாடி அடைச்சு பிடிச்சிட்டு போனா எப்படி தெரியும்? தெரியாது. கையை எடுக்கிறேன், வெளிச்சம் உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்கிறதுக்கு நீங்க வழி கொடுத்தீங்கன்னு சொன்னா இருள் உங்களை விட்டு நீங்கி விடும். அல்லேலூயா. அந்த இருள் உங்களை விட்டு நீங்கிருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட உங்களுக்குள் ஒரு விசுவாசம் துளிர்விட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நம்ம பாவ வாழ்க்கையில இருந்து 4 ஸ்டெப்ல மேல போகணும். பாவ வாழ்க்கையிலிருந்து
அடுத்தது என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள போறோம். பரிசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது. அதுக்கு மேல பாவம் வந்துருது. பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்படுறோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட வாழ்க்கையிலிருந்து எதுக்கு போறோம்? விசுவாசத்துக்குள்ள போறோம். என் வாழ்க்கை நீ நல்லா இருக்கும், விசுவாசம். அந்த விசுவாசத்துல வழியா என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். அதாவது ரட்சிப்புக்குள்ள போறோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது எங்க போகுது? மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுகிறோம். பக்கத்துல பாசம், மறுபடியும் ஏன் பாவத்துக்குள்ள விழுகிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் வெளிச்சம் பிரகாசிக்கல. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ளிருந்து வெளிச்சம் வந்துச்சுன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெளிப்படுத்தின வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறதை நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதே நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா மறுபடியுமாக பாவ வாழ்க்கையை தொடாதீர்கள் என்று சொல்ல. பாவ வாழ்க்கையை தொடாதீங்க, திரும்பி அதை நோக்கி போகாதீங்க. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். ஓ, இது பிசாசின் எங்கே இழுக்கிறான்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் வரணும். மறுபடியும் கர்த்தர் இடத்துல திரும்புங்க. கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எரேமியா 18 நான் வாசிக்கிறபடி அவர் மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறேன். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திலிருந்து மனம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய ஏற்பாட்டின்படி. புதிய ஏற்பாட்டின்படி அப்படி அல்ல. நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி விளக்கி நான் முடிக்கிறேன். கவனிங்க. இந்த வேத புஸ்தகமாகப்பட்டது, இந்த வேத புஸ்தகம் முழுவதுமாக உடன்படிக்கையின் புஸ்தகம். அல்லேலூயா. இது ஃபுல்லா உடன்படிக்கை. இந்த புக் என்னது? உடன்படிக்கையின் புஸ்தகமா இருக்கிறது. உடன்படிக்கை என்ன? வாக்கு தத்தங்கள். ஓகே, உடன்படிக்கை என்ன? வாக்கு தத்தங்கள். புரியுது? உடன்படிக்கைன்னா புரியுது உங்களுக்கு? அக்ரிமெண்ட். ஒருத்தங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறது. நீ எனக்கு இதை கொடுத்தேன்னா நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? உனக்கு ஒரு நன்மையை, உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒவ்வொன்று இருக்குது. சரி, புரியும்படியா சொல்றேன். போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்கா பிரசிடென்ட்டோட உட்காந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட்? எங்க ஊர்ல நிறைய கோதுமை விளையுது, அந்த கோதுமை நான் அமெரிக்காவுக்கு ஒரு 1000 டன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். அமெரிக்கா பிரசிடென்ட் என்ன சொல்றாரு? 1000 டன் நீ கொடுக்குறியா? ஓகே, என்ன இடத்துல இந்த போர் விமானங்கள் இருக்குது, ஒரு 10 போர் விமானத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. பாருங்க, இது உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். இதுதான் உடன்படிக்கை. நல்லா புரியுது? நான் புரியறதுக்காக சொல்றேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா புரியும். 2 பேர் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை ஒன்று இருக்கிறது. 2 பேர், இருவர் பண்ணுகிற உடன்படிக்கை. அமெரிக்கா பிரசிடென்ட் சொல்றாரு, நான் போர் விமானம் 50 போர் விமானம் உனக்கு தரேன்றாரு. இங்கிருந்து போன நம்மளுடைய பிரதமர் என்ன பண்றாரு? நான் உங்களுக்கு 1000 டன்னு கோதுமை தரேன். இதுதான் 2 பேர் செய்கிற உடன்படிக்கை. 2 பேர் செய்கிற உடன்படிக்கை. இந்த 2 பேர் செய்கிற இந்த உடன்படிக்கையில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க. 2 பேர் செய்கிற உடன்படிக்கையில் நான் உனக்கு ஒன்று தரேன், நீ எனக்கு ஒன்று தரணும். இதுதான் 2 பேர் செய்கிற உடன்படிக்கை. இவர் என்ன பண்ணுறாரு? இந்த கோதுமையை நான் உனக்கு தரேன்னு சொன்னா அவர் சொல்லுவார், கோதுமையை தரையா? ஓகே, இந்த நல்ல தரமான முதல் தரமான கோதுமையாக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு டீல் பண்ணுறார். இவர் ஓகே, நான் முதல் தரமான கோதுமையை நான் உனக்கு தரேன் போட்டுறேன். இவர் ஒன்று சொல்கிறார், நீ அந்த போர் விமானங்கள் அனுப்புறல, அந்த போர் விமானத்தை ஓட்டுற அளவுக்கு எங்கள் ஊரில் ஆளுங்க இல்லை, அதனால அதுக்கு உண்டான விமானியை நீ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட். ஓகே, அவங்க விமானியை அனுப்புறேங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் மொத்தமாக நான் தரமாட்டேன், நான் முதல்ல ஒரு 250 இது தருவேன், கிலோ உனக்கு தருவேன். 250 1000 டன்னு உனக்கு தருவேன், கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, அப்போ நானும் என்ன பண்ண போகிறேன்? 10 விமானம் தரேன், 50 விமானம் தரேன்னு சொன்னேன்ல, முதல்ல 10 விமானம் தரேன், அப்புறம் 4 தவணையில் உனக்கு எல்லா விமானங்களையும் அனுப்பிச்சிடும். இப்படி 2 பேரும் சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போடுறது தான் அக்ரிமெண்ட். அதுதான் உடன்படிக்கை பண்ணிக்கிறது. இந்த உடன்படிக்கை இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ஒரு டீல் பண்ணி 2 இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் அமெரிக்கா இது போடாருன்னா கையில் ஒரு ஃபைல் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? அவர் ஒரு ஃபைல் வச்சுருப்பாரு,
இவர் ஒரு ஃபைல் வச்சுருப்பாரு, இந்த ஃபைலை இப்படி கொடுப்பாரு, அவர் அந்த ஃபைலை இப்படி வாங்கி 2 பேர் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? என்னைக்கா தெரியுமா அந்த ஃபைலில் என்ன இருக்குது, அந்த ஃபைல் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி தெரிஞ்சுக்கங்க. அக்ரிமெண்ட் போட்டு நான் இதை உனக்கு தரேன், நீ எனக்கு இதை கொடுக்கணுங்கிற அக்ரிமெண்ட்டு. இப்போ கொடுக்கறதுக்கு முடியலன்னா, நீ சொன்னபடி கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், கொடுக்கலன்னா இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம், கொடுக்கலன்னா இதை செய்வோம் அப்படி சொல்லி தண்டனை முடியும். தண்டனையில் அது முடியும். இப்போ அவர் போர் விமானம் கொடுக்கல, நான் வந்து கோதுமையை அனுப்பிச்சிட்டேன், அவர் போர் விமானத்தை கொடுக்கலன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சண்டைக்கு போய் அந்த இதை வந்து சாபத்தில் முடியும். அது ஒரு சாபம், கடைசியில் சாபத்தில் அது முடியும். 2 பேர் பண்ணுற அக்ரிமெண்ட். அதே போல் ஒருவர் பண்ணுற ஒன் மேன் அக்ரிமெண்ட் இருக்குது. அது என்னென்னா, அதே பிரதமர் ஏதோ ஒரு நாட்டுக்கு மியான்மருக்கு போகிறார். மியான்மர் போய் பார்க்குறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க. ஐயோ ஏழைகளாக இருக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு 500 டன் கோதுமையை நான் இவங்களுக்கெல்லாம் தரேன்ப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு 500 டன் அவனுக்கு தரேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. 500 டன்னு அவன் வாங்குறேன்னு ஒத்துக்கிறான். 500 டன் கோதுமை அவனுக்கு கொடுக்குறேன், முதல் தரமானதை கொடுக்குறேன், நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். இதில் எத்தனை பேர் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க? ஃபஸ்ட்டு சொன்னதில் எத்தனை பேர் இருக்காங்க அக்ரிமெண்ட்டில்? 2 பேர் அக்ரிமெண்ட்ல. ஒருத்தர் கோதுமையை கொடுக்குறான், அவன் போர் விமானத்தை கொடுக்குறான். இப்போ நான் போய் மியான்மரில் போய் நீ உனக்கு 500 டன் கோதுமையை தரேன்னு சொல்லி சொல்லும் பொழுது இப்போ எத்தனை பேர் அதில் இருக்காங்க? புரியல, என்ன பண்றீங்க? ஐயோ, ஒருத்தர் தான் இருக்கிறாரு. இவர் போய் பரிதாபப்பட்டு கொடுக்குறாரு, என்னப்பா நான் உனக்கு 500 டன் கொடுக்குறேன், நீ வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ எத்தனை பேர் அதில் அக்ரிமெண்ட்ல இருக்காங்க? ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. முதல் சொன்னதில் 2 ஆள் இருக்காங்க. இதுல ஒருத்தன் நான் கொடுக்குறவன் தான். புரியுதாங்க பாஸ்டர்மா? ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒருத்தர் கொடுக்குற அக்ரிமெண்ட் ஒரு உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கு, 2 பேர் பண்ணுங்கிற உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்கு. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா தான் புரியும், இல்லாட்டி திருப்பி கூட கேளுங்க. கவனிங்க, இந்த 2 பேர் பண்ற உடன்படிக்கை, ஒருத்தர் பண்ற உடன்படிக்கை தான் கர்த்தர் இந்த வேதம் முழுவதும் எழுதி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வேதம் முழுவதும் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ண காரியங்கள்னு சிலது இருக்கு. அதே போல தேவன் எதுவுமே டீல் பண்ணாம இந்தா அப்படின்னு கொடுத்த உடன்படிக்கைன்னு சிலது இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். இதனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய தலையின் மேல இறங்கும். இல்லாட்டி புரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கவனிங்க, இந்த அக்ரிமெண்ட்டை நம்ம இந்த உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆபிரகாம் இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். என்ன அக்ரிமெண்ட்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த அக்ரிமெண்ட்ல நீ ஆசீர்வாதமா இருப்ப. இந்த அக்ரிமெண்ட்ல ஆபிரகாம் ஏதாவது பண்ணாரா? நான் ஏதாவது பண்றேன்னு இல்லை. தேவன் மட்டும் சொன்னார், நீ போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தில் யாரு இருக்கிறது? தேவன் மட்டும்தான் இருக்கு. இது எத்தனை மேன் உடன்படிக்கை? 1 மேன் அக்ரிமெண்ட் இல்லையா? அந்த ஒரு மனுஷன் சொல்றது. அப்படின்னா தேவன் மனிதன் இடத்துல சொல்லுகிற அக்ரிமெண்ட். ஓகே, இந்த அக்ரிமெண்ட்ல திருப்பி எதுவுமே பண்ண வேண்டாம், அவன் திருப்பி எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே இருக்கலாம். உனக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, சரியா? சரி, உடன்படிக்கை மொத்தம் பைபிளில் எத்தனை இருக்குன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் பேசிக்காக புரிந்து கொள்ளுங்கள். மொத்தம் 7 உடன்படிக்கை இருக்கு வேதத்தில். மொத்தமாக 7 உடன்படிக்கைகள் ஒன்று இருக்கு. ஆதாமின் உடன்படிக்கை 1, 2வது நோவாவின் உடன்படிக்கை, 3வது ஆபிரகாமின் உடன்படிக்கை. ஆதியாகமம் எடுத்து 15வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும், இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். யார் சொல்றாரு? தேவன் சொல்லுகிறார். அந்த காலகட்டங்களில் ஒரு உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு கிடாரிய அல்லது ஏதாவது ஒரு இரத்த பழியை செலுத்துறதுக்காக ஒரு ஆடு அல்லது ஒரு காளையை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து 2 துண்டாக்கிடுவாங்க. 2 துண்டாக்கி 2 இடத்துல இப்படி போட்டுட்டு, 2 இடத்துல போட்டுட்டு, ஒரு பக்கம் அவர் நின்னுக்குவாரு, இன்னொரு பக்கம் இவர் நின்னுக்குவார். வாங்குறவர் ஒரு பக்கம், விற்கிறவர் ஒரு பக்கம் நிற்பார். வாங்குறவர் சொல்லுவாரு, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இங்கே இருந்து இங்கே இருக்கணும், அந்த
அது என்ன சொல்லுவாங்க, ஒரு அளவு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, அது பேர் வர மாட்டேங்குது. இந்த ஏரி பகுதியில், ஏரி கரையிலிருந்து அங்கே இருக்கிற அந்த தென்னந்தோப்பு வரை, அந்த தென்னந்தோப்பிலிருந்து அந்த மலை முகடு வரை அப்படின்னு ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு அளவு குறிப்பாங்க. இந்த அளவை இந்த மனிதரிடத்திலிருந்து நான் வாங்குகிறேன், அதை வாங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. இந்த ரெண்டு துண்டுகள் இருக்கிறது, இதை நான் வாங்கிட்டேன், 400-500 வெள்ளி சேக்கலுக்கு நான் இதை வாங்குறேன், இந்த பணத்தை நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த காளைகள் எப்படி துண்டு துண்டாக இருக்கிறதோ அது போல நானும் துண்டு துண்டாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு வரான். ஏன்னா அப்பெல்லாம் ஒன்றும் பத்திரங்கத்திரம்லாம் இல்லை, சொல்றது தான், ஆட்கள் கூட்டி வச்சு சொல்றது தான் அளவு. உடனே அவர் என்ன பண்ணுவாராம், இந்த 500 சேக்கலுக்கு இந்த ஏரிக்கரையிலிருந்து அது வரைக்கும் இந்த நிலத்தை நான் இவருக்கு விற்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இவர் மேலே தோளில் கை போட்டு கட்டி பிடிப்பாராம். இவ்வளோதான் அக்ரிமெண்ட் அந்த காலத்தில். அதுதான் பத்திரமே. இப்போ பத்திரம் போடுங்க. இந்த ஆபிரகாம் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு. தேவன் சொல்றாரு, உனக்கு கானான் தேசத்தை நான் சுதந்திரமாக கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃப்ரீயா வந்த மாட்டை பல்ல பிடிச்சி பதமாக்குறாரு. என்ன பண்றாரு, வாசிங்க அதை மறுபடியுமா. அதற்கு அவர் 3 வயது கிடாரி. இல்ல, அதுக்கு முன்னாடி பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன்? இந்த கானான் தேசத்தை சுதந்திரம்னு நான் எப்படி தெரியும், எனக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் போடுங்கன்றான். இவனா சொல்றான், ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க, இப்பேற்பட்ட ஆள்னு பாருங்க, எனக்கு ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்றான். இதை போடுறவன் தான் வாங்கிட்டு வரணும். யாரு அக்ரிமெண்ட் போடுறாங்களோ அவங்க தான் இந்த காளையை வாங்கிட்டு வரணும். வாசி. அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து. கவனிங்க, தேவன் வந்து சொல்றத இவன் நம்பாம, இவன் ஏற்கனவே கொண்டு வந்துட்டான் எல்லாத்தையும். அவர் சொல்றார், 7 வயது கிடாரி கொண்டு வா, இதுவா புறா குஞ்சு கொண்டு வானே, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் ரெடி அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு நான் தரேன்னு. இவன் அக்ரிமெண்ட் கேட்க, உடன்படிக்கை எனக்கு கொடுங்கிறான். இவர் என்ன பண்ற, ஏற்கனவே கொண்டு வந்து வச்சாச்சு, அது 2 துண்டா போட்டாச்சு, இப்ப அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஆனா ஆபிரகாம அதை கடந்து போக செய்யல, தேவன் அதை கடந்து வந்து சொன்னாரு, இது ஒன் மேன் அக்ரிமெண்ட்ரா, நான் உனக்கு கொடுக்கிறது, நீ வந்து இதுக்கு ஒன்று பணமோ இது கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு கொடுக்கிறேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார் தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவன் ஆபிரகாம் அதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் பாருங்க, இவர் தான் அவனுக்கு கொடுக்கிறாரு, அவன் இவனுக்கு எதுவும் கொடுக்கல. அப்ப தேவன் அதன் வழியா கடந்து போய் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ இந்த துண்டுகள் எல்லாம் பார்த்து, இந்த ஊரெல்லாம் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும், இந்த தேசம் எங்கும், இந்த எல்லை எங்கும் உன்னுடையது என்று நான் உனக்கு முன் குறித்து தருகிறேன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமின் இடத்தில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆபிரகாம் எவ்வளவு மீறி, எத்தனையோ உடன்படிக்கை மீறிட்டான், எத்தனையோ காரியங்கள் தவறு செய்துட்டான். அவன் செய்த தவறு சொல்ல பார்க்கல, ஒண்ணு தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்லிட்டான், 2 தடவை சொல்லிட்டான். இருந்தாலும் தேவன் அவன் எப்படி பார்க்கிறாரு, விசுவாசிகளின் தகப்பன்னு பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன் அப்படி பார்த்தாரு, ஏங்க அப்படி பார்த்தாரு? ஒன் மேன் அக்ரிமெண்ட். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் உடன்படிக்கை. தேவன் இவனுக்காக நின்றார், நான் வந்து நிக்கிறேன், இனி நீ எது செய்ய வேண்டாம், நான் உனக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லி இவன் எவ்வளவு தூரம் அவன் விலகி போனாலும் இவரா போய் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பாருங்க. அதுதான் தேவனுடைய அந்த உடன்படிக்கையின் மகிமை. ஹல்லேலூயா. இப்ப அவன் மிஸ் பண்ண கூட எதுவுமே சொல்றது இல்லை, அவன் செய்ய மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். ஆனா ஒரு 2 பேர் சேர்ந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, மோசேயின் இடத்துல அப்படி ஒரு உடன்படிக்கை செய்தார். 2 பேர்த்துக்கு ஒரு உடன்படிக்கை, இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தரும் ஒரு உடன்படிக்கை செஞ்சார். நான் சொல்லுகிற அந்த 613 கற்பனைகளை நீ நிறைவேற்றினால் மாத்திரம்தான் உன்னை கானான் தேசத்துக்குள்ள அனுமதிப்பேன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணார். தேவனும் இஸ்ரவேல் ஜனங்களும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. ஆனா இவங்க சொன்ன எதையுமே அவங்க கீழ்ப்படியல. ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாதனால என்ன பண்ண முடியல, அவங்களால கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை. ஓகே, இப்ப மோசே தேவனிடத்துல பண்ணும் பொழுது ஜனங்களுக்காக மோசே வந்து நின்று செய்தான். ஆனா தேவனும் மோசேவும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும் பண்ணின உடன்படிக்கையில 2 பேர் பண்ண உடன்படிக்கை, இதுல மீறின என்ன வரும், இந்த உடன்படிக்கை மீறின என்ன வரும், சாபம் வரும்.
நான் சொல்றதை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அப்பதான் புரியும் நான் சொல்றத. அப்ப 2 பேர் பண்ற உடன்படிக்கையில் யாரோ ஒருத்தர் மீறினவர்களுக்கு சாபம் வரும். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மீறினார்கள், அவர்களுக்கு சாபம் வந்தது. அந்த தேசத்துக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள அவர் போகவே இல்லை பாருங்க, போகவே இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாகிய நீங்களும் நானும் ஒன் மேன் உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வழி உடன்படிக்கை. கர்த்தர் நம்மிடத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ரத்தத்தை சிந்தி, நான் உனக்காக ரத்தத்தை சிந்துறேன். நம்ம கேட்டோமா நீங்க ரத்தத்தை சிந்துங்கன்னு? கேட்கல. ஆபிரகாம் கேட்டானா எனக்கு இந்த கானான் தேசத்தை கொடுங்கன்னு? இல்ல, தேவனே கொடுத்தார். நீ இதுல போ, நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணித்தரேன், நீ அந்த தேசத்தை சுதந்திரித்துக்கொள் என்று ஆபிரகாம் இடத்துல பண்ணின அதே உடன்படிக்கையை கர்த்தர் இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் செய்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்கும்படி, அதாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாக. ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:8 சொல்லுங்க. 8:9. மேலும் அவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டதினாலே உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசு மூலமா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு வழி உடன்படிக்கைங்கிறதுனால, அதனாலதாங்க நீங்க பாவம் செய்தாலும், மீறுதல் செய்தாலும், அக்கிரமம் செய்தாலும் இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எப்படி? ஒரு வழி உடன்படிக்கை. நான் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன் மகனேன்னு சொல்லி அவர் கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு அவர் மனம் மாறுறதில்லை. அவர் கொடுத்தால் அந்த நம்ம பாவம் செய்தாலும் ஆசீர்வாதத்தை மாத்திரமே அவர் திருப்பி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. பக்கத்துல வாசலுங்க, ரொம்ப நாள் நீடிக்காது. சும்மா ஆண்டவர் மன்னிக்கிறார் பாவம் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் மன்னிக்கிற தேவன் நியாயாதிபதியா கூட வருவார் அவர். ஹல்லேலூயா. அவர் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய நீதிலாம் கந்தையா மாறிடும், நம்முடைய நீதி கந்தையா மாறிடும். அதனால பாவத்தில் நிலை நிற்காதிருங்கள். ஒரு வழி உடன்படிக்கையாக இருந்தாலும் இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆட்டுக்கடாரினுடைய ரத்தம் அல்ல, காளையினுடைய ரத்தம் அல்ல, புறாவின் ரத்தம் அல்ல, அந்த தேவாதி தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் எங்கேயோ ஓடி போயிடும். அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கார். அவர் ஒன் மேன் அக்ரிமெண்ட்டுக்குள்ள, உடன்படிக்கைக்குள்ளாக அவர் வந்திருக்கிறார். நான் உனக்காக ரத்தம் சிந்துறேன், நான் உனக்காக வரேன்னு சொல்லி நீ அதை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் உங்களிடத்துல என்னிடத்துல அவர் சொல்லுகிறார். நாம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சோம்னா நம் பாவம் நம்ம விட்டு வெளியே விலகும். கீழ்ப்படியிலங்க பொழுது பாவத்தில் நிலை நிற்போம். ஹல்லேலூயா. நீங்கள் அதை கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் எடுத்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கள். 9:15-28 வரைக்கும் வாசிங்க, நம்ம முடிப்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, முதலாம் உடன்படிக்கையில இருக்கிற காரியங்களை, அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு, இந்த பழைய ஏற்பாட்டுல இருவர் பண்ணின அக்ரிமெண்ட்ல, ஒருவர் பண்ணின அக்ரிமெண்ட்ல எல்லாம் ரொம்ப மோசமா போச்சு. 7 அக்ரிமெண்ட், 7 உடன்படிக்கை கர்த்தர் செய்தார். அந்த 7 உடன்படிக்கையில நிறைய மீறுதல் நடந்துருச்சு. யாரை பார்த்தாலும் மீறுறாங்க. ஆபிரகாம் ஒரு தப்பு செய்யறான், மனைவிய சகோதரின்னு சொல்றான். அதே போல தாவீது மோசமான பாவங்களை செய்யறான். உடன்படிக்கைன்னு பண்ணுனா மனுஷன் விழுந்து போயிடுறான், உடன்படிக்கைன்னு பண்ணா மனுஷன் விழுந்து போயிடுறான். உங்களோட ஒரு உடன்படிக்கை இங்க அப்படிதான். நம்முடைய சர்ச்சில் ஏதாவது ஒரு பொறுப்புன்னு கொடுத்தோம்னா ஆள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. தேவன் யார் இடத்துல உடன்படிக்கை பண்ணுனா அதை மீறிடுறான். யார் இடத்துல உடன்படிக்கை பண்றாங்களோ அவங்க அதை மீறிடுறாங்க. கர்த்தருக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. இனிமேல் மனுஷனோட உடன்படிக்கை பண்ண, நான் கொடுத்துட்டே இருக்கிறேன், போ, நான் என்ன பண்ண போறேன், நான் செஞ்சுட்டே இருக்கிறேன், உண்மையான உடன்படிக்கை தான். இனிமேல் கூட நீ இதை செய், நீ இதை செய், நான் நீ சொல்ல போறது இல்லை. 613 கற்பனைகளை எங்க போய் நிறைவேற்றுறது? நிறைவேற்ற முடியாது. 613 கற்பனை இனிமேல் நிறைவேற்ற முடியாது. அதை நான் நிறைவேற்றுறேன், நான் அதை செய்து முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இனி நான் வந்து என்ன பண்ண போறேன், நீ இதை செய்ய, அதனால நான் இதை செய்ய போறேன், நான் அக்ரிமெண்ட்டே போட மாட்டேன்ப்பா. இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், தந்தையும் தாயும் நீ கணம் பண்ணுவாயாக, கர்த்தர் என்ன இல்லாமல் வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், நீ இப்படி இரு அப்படி இருன்னு 10 கற்பனைகள் அந்த எக்ஸோடஸ் 20 வருது பாருங்க. யாத்ராகம் 20வது அதிகாரத்தில் வர மாதிரி 10 கட்டளைகளை கொடுத்து, 10 கட்டளைகளை அவன் எப்போ கொடுக்குறானோ அப்போ தான் அது எல்லாத்தையும் மீறுறானுங்க. எப்பெல்லாம் கொடுக்குறோமோ அப்போ தான் அதெல்லாம் மீறான். எதை ஒன்று சொல்கிறோமோ அதை செய்யும். இந்த இடத்துல செவத்தில் போய் நீ சிறுநீர் கழிக்காதேன்னு போட்டிருந்தேன்னா அது அங்கே மேலே தான் போய் அவன் அந்த வேலையை செய்கிறான்.
அப்போ எது எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அவன் செய்யறது இல்லை. அதனால ஆண்டவர் பண்ணாரு, இனி நான் உனக்காக எதுவும் எழுத மாட்டேன்பா, ஒரே ஒரு கட்டளை நான் கொடுக்குறேன், உன்னிடத்தில் நீ அன்பு செலுத்துகிறது போல பிறனிடத்தில் அன்பு செலுத்துவாயாக. கர்த்தரிடத்தில் நீ அன்பு செலுத்துறது போல மற்றவனையும் நீ நேசி. அவ்வளோதான், 2 இது கொடுத்தாரு, நீ இதை முடிச்சுக்கோ. அப்போ என்ன ஆகும்? விசுவாசம் பெருகும். நம்ம கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர சேர நமக்கு விசுவாச வாழ்க்கை அதிகமாகும். நல்லா தெரியும், நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவை அறியாத பொழுது இருந்த விசுவாச வாழ்க்கையை விட இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது விசுவாசம் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் பெருகும்படி கர்த்தர் நம்மை சில வேலைகளில் சில இடங்களெல்லாம் நிறுத்தி வைக்கிறார். ஆனால் ராஜாக்கு நிறுத்தினது ரொம்ப பயங்கரம். 2 மாதத்து அளவில் நிறுத்தி வச்சுட்டா டக்குன்னு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களிடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை அனுமதிக்கிறாரு பாருங்க. அது கற்றுக்கொள்ளணும். எஸ், நான் இந்த இடத்துல மாறணும், இந்த இடத்துல நான் சரியாகணும். நான் என் இடத்துல அன்பு செலுத்துறது போல் அடுத்தவங்க நான் அன்பு செலுத்தாமல் விட்டுட்டேன் பாருங்க. அந்த சாட்சியில் சொன்னபடி எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் மேலே ஒரு கசப்பு வந்துருச்சு பாருங்க. அந்த கசப்பை எப்போ நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை திறக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பு, வெறுப்பு, சிலருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி மேலே, மனைவி கணவன் மேலே, மாமனார் மருமக மாதிரி, மாமியார் தாம பிள்ளைங்க பெற்றோர், இப்படி எல்லாம் ஒரு கசப்பு உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஆசீர்வாதம் வந்து நிலையானதாக இருக்காது. ஆனால் அந்த கசப்பை நம்ம இருதயத்தை விட்டு வெளியே எடுக்கும் பொழுது நிச்சயமாகவே, நான் ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்கிறேன், இவ்வளோ நேரம் பேசுனதை கவனிச்சிங்களா எல்லாத்தையும்? ஆனால் இது நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு சைடாக உடன்படிக்கை பண்ணிட்டாருங்கிறதுக்காக தொடர்ந்து பாவத்தில் நிலை நிற்காதீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் மனம் திரும்பணும். ஒரு கட்டத்தில் நம்ம நின்று தான் ஆகணும். ஆண்டவர், இந்த இடத்துல ஏதோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, கஷ்டமாக இருக்கு ஆண்டவர், இந்த இடத்த எனக்கு எடுத்து விடுங்க, அதுலேருந்து என்னை எடுத்து விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெபிச்சிங்கன்னா நம்ம ஜெபம் அதுவாக தான் இருக்கணும். ஆண்டவர், இந்த இடத்துல என்னால் முன்னேற முடியல, இந்த இடத்துல ஏதோ ஸ்ட்ரக் ஆகுது ஆண்டவர், நிறுத்துங்கப்பான்னு சொன்னா ஆண்டவர் அந்த ஒரு இடத்துல இருந்து அந்த முள்ளை உங்களிடத்துல எடுத்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் இனி நொண்டி நொண்டி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இப்போ நீங்க உங்க காலில் ஒரு முள் ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எப்படிதான் நடக்கணும்? ராஜா மாதிரி நடக்க முடியுமா? ராஜானா ஒரிஜினல் ராஜா, ராஜா மாதிரி நடக்க முடியுமா? சொல்லுங்க. நடக்க முடியாது. எப்படிதான் நடக்கணும்? ஒவ்வொரு கால் தூக்கிட்டு தான் குதிங்காலில் முள் ஏறிடுச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? குதிங்காலில் முள் ஏறிடுச்சுன்னா இப்படி இப்படி நடக்கணும், முன்னாடி காலில் முள் ஏறிடுச்சுன்னா இப்படி இப்படி நடக்கணும். அதை எடுக்க வரைக்கும் உங்களோட நடையே மாறாது. சிலருக்கு எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி நடப்பாங்க. அதுதான் இப்போ இருக்கு. இப்போ நம்மளோட வாழ்க்கை இப்போ எல்லாம் எடுத்து விட்டாச்சு, ஆனால் இன்னும் முள் இருக்கிற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இல்லைங்க, முள் எடுத்தாச்சு, நடக்கிறவரெல்லாம் நடங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்து அந்த முள் வெளியே போயிடுச்சு, நடக்கலாம். ஓகே, அந்த முள்ளு குத்திருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்? இதை சொல்லி நான் முடிக்கிறேன். முள்ளு குத்திருச்சுன்னா அதை நல்லா முள்ளை களைஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு தாத்தா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். கரெக்டாக? நல்லா அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கும். தாத்தா, என் காலில் முள் ஏறிச்சு தாத்தா, இது கொஞ்சம் எடுத்து விடுங்கன்னு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவாங்க? போய் பாட்டிக்கிட்டு போய் ஊசி வாங்கிட்டு வாடா, பின்னூசி போய் ஊசி வாங்கிட்டு வந்து காலை பிடிச்சிக்கிட்டு அந்த காலில் முள் இருக்கிற பகுதி இருக்கு பாருங்க, அந்த பகுதியை தொட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை சுற்றி இருக்கிற இடத்த களைஞ்சிக்கிட்டே வருவாங்க. அந்த முள் இருக்கிற இடத்த தொடக்கூடாது, சுற்றியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இப்படி களைஞ்சி எடுத்துக்கிட்டே வந்து கடைசியாக அந்த முள் இருக்கிற பகுதிக்கு கீழே அந்த பின்னூசியை விட்டு இப்படி வச்சாங்கன்னா முள் டக்குன்னு வெளியே வரும். கரெக்டா? இல்லை முள் மேலே குத்துவாங்களா? முள் இருக்கிற சுற்றியும் களைஞ்சிக்கிட்டே வருவாங்க. இப்போது நான் முள் இருக்கிற பகுதியை சுற்றி களைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு ஹல்லேலூயா. அந்த முள் இருக்கிற பகுதியில் அந்த என்னுடைய பின்னோசி படம் பொழுது உங்களுக்கு வலிக்கும். அந்த வலியை பொறுத்துக்கு முள் வெளியே வந்துடும். அப்புறம் உன் நடை ராஜ நடையாக மாறும். ஹல்லேலூயா. சொல்லுவதை நீங்கள் கவலைப்பட்டு, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு, என்ன இப்படி பண்றாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க. காலை கொடுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல உங்க காலை கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் முள் எடுக்க முடியும். ஒப்பு கொடுத்துதான் நீங்க சபைக்கு வந்திருக்கிறோம். இப்போ முள் இருக்குதுங்கிறத சொல்லணும். என்கிட்ட முள் இருக்குதுங்க, ஒரு முள் நடக்க முடியலைங்கன்னு சொல்லுங்க. அதை எடுக்கிறதுக்கு தேவ வார்த்தை போதுமானதாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ கடைசியா அந்த சுத்தியும் களைஞ்சிக்கிட்டே வந்து அந்த முள் இருக்கிற பகுதியில் அந்த பின்னூசியை வச்சு நெம்பும் போது ஒரு வலிக்கும் பாருங்க. அப்படியே உச்சிமுடி நட்டுக்கும். இல்லாதவங்களுக்கு கஷ்டம், எனக்கெல்லாம் கஷ்டம். ஆனால் பாருங்க, அதை களைஞ்சி எடுத்துட்டோம்னா அந்த முள் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டா
நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்ல நடைக்குரிய ராஜ வாழ்க்கையாக மாறும். நான் சொல்றேன், நீங்கள் கால்களை கொடுங்கள், முள் இருக்குதுங்கிற உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும். இல்லை ஹல்லேலூயா அப்படின்னு மறந்துகிட்டே இருந்து பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு இரக்கம் வேணுமா? அந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, இரக்கம் வேணுமா? பாவத்தை மறைக்காதீங்க, அதை அறிக்கை செய்து விட்டுருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் இனி தொடப்போவதில்லை, நான் செய்ய போவதில்லைன்னு சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய சந்ததியினுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய முதலீடு பண்றீங்கன்னு அர்த்தம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முதலீட்டை நீங்க போடுறீங்க. 10 கோடி ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணா உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்? உங்களுடைய பேரன் பேத்தியுடைய இதுல அல்லது உங்க பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல என்ன சிஸ்டர், கவிதா சிஸ்டர், யுவனியாவுடைய அக்கௌண்ட்ல 10 கோடி ரூபாய் போடுறாங்கிறாங்க கவர்மெண்ட், உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, ஒரு 10 கோடி ரூபாய் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்குல்ல? சரி, அப்போ ஒரு 10 கோடி ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல வருதுன்னு சொன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. உங்க வாழ்க்கை, நீங்க உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு பெரிய முதலீட 10 கோடி என்ன 1000 கோடியை போடுறீங்க. நீங்கள் மனம் திரும்பினால், ஹல்லேலூயா, நீங்கள் மனம் திரும்பும் பட்சத்தில் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய அக்கௌண்ட்ல 1000 கோடியை போடுற மாதிரி கணக்கு. சரியா? அதனால இந்த நேரத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். சோதரன், தேங்க்யூ ஜீசஸ். மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிற்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின வார்த்தைகளை நினைத்து தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் கேட்டு இந்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் காலில் முள் இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, அதை உம்மிடத்துல கொடுத்து அப்பா ஸ்தோத்திரம், அதெல்லாம் களைந்து எங்களுடைய வாழ்க்கை ராஜன் நடையாக எங்களுடைய வாழ்க்கை நடை மாறணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே அப்பா, ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஹல்லேலூயா இந்த பூமியில நாங்கள் வாழுகிற நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், குறைகள் எல்லாம் இல்லாத ஆண்டவர் ஒரு செழிப்பான வாழ்க்கை, சரீரத்தில் ஒரு செழிப்பு, வியாதிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பு என்று சொல்லி சகலவற்றிலும் நாங்கள் செழிப்பை பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய வாக்கு தத்தங்களை, நீர் எங்களுக்கு என்று கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற்ற நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை தவற விட்டு இருந்திருக்கலாம். சில நேரங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொய் சொல்லி இருந்திருக்கலாம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அப்பா, எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க. கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்.
ஒரு சின்ன பொய் கூட, ஒரு செகண்ட் பொய் கூட நான் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எப்பொழுதுமே என் மேல நோக்கமா இருக்கிறீங்க. நான் பொய் சொன்னா, ஒரு செகண்ட் பொய் சொன்னா கூட உங்க இருதயம் ரொம்ப வலிக்கும் ஆண்டவரே, அது எனக்கு தெரியும்ப்பா. நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனாலும் நான் பல விதமா நான் பொய் சொல்லிட்டேன். என் வாயின் வார்த்தைகள்ல பல விதமா நான் மாறுபாடா நான் பேசிட்டேன் ஆண்டவரே, மாறுபாடா நான் பேசிட்டேன் ஆண்டவரே, மன்னிச்சிருங்க. ஒரு விஷயம் மன்னிங்க, எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எனக்கு ஏதாவது முள் இருந்துச்சுன்னா அதை களையும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அப்படி இல்லை, இல்லாட்டியும் பரவாயில்ல, தெரியாம கூட நம்ம ஏதாவது காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கலாம். மன்னிச்சிடுங்க. என் கண்களை நான் பிரதிஷ்டை செய்கிறேன், என்னுடைய காதுகளை பிரதிஷ்டை செய்கிறேன், என் வாயை நான் பிரதிஷ்டை செய்கிறேன். உமக்குள்ளாக என்னுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த அவயவங்களை கொண்டு நான் செய்த ஏதாவது பாவங்கள் இருக்குமேயானா ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இந்த திருவிருந்தி நாளிலே ஆண்டவரே சோதரீர் என்னை மன்னிப்பீர் என்று சொன்னா ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறுமே, என் வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க வாழ்க்கை என் குடும்பம் மாறும், என் கணவன் மாறுவார், என் மனைவி மாறுவாங்களே, பலவீனமெல்லாம் நீங்குமே. மன்னிக்கிறான், மன்னிச்சிருங்க அப்பா. ஆண்டவரே உம்முடைய சரீரத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணி ஆண்டவரே ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதை நான் செய்கிற நாளிலே என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரணும், என் வாழ்க்கையில மாற்றம் வரணும், என் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வரணும், என் சரீரத்தில் ஒரு பலன் உண்டாகணும். ஹல்லேலூயா. எல்லா பலவீனம் நீங்கும்படியாக இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவ வல்லமை கிரியை செய்யட்டும், தேவ வல்லமை எங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும் அப்பா. சோத்திரம் நாங்க ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். நீங்க எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறீர்களோ அப்பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டறையில 120 பேர் காத்திருந்த பொழுது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே காத்திருந்தார்கள். நீங்கள் ஒரு மனமாக இருக்கும் பொழுது ஹல்லேலூயா நிற்கிற ஜனங்கள் ஒரு மனதோடு ஓரிடத்திலே கூடி வந்திருக்கிறோம். தேவாவியானவர் உங்களை நிரப்புகிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. உங்களை அவர் நிரப்பி இருக்கிறார். ஒரு உணர்வின் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். தைரியத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். பரிசுத்தத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். அன்பின் ஆவியானவர் உங்களை நிரப்பி இருக்கிறார். உங்களுக்குள்ளாக அந்த அன்பு நிலைத்திருக்கிறது. நீங்கள் யாரிடத்திலும் கஷ்டப்பட்டு இருக்க முடியாது, நீங்களே நினைச்சாலும் முடியாது. அன்புதான் வெளியே வரும், அன்புதான் பொங்கி பொங்கி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்குள் அன்பின் ஆவியானவர் இருக்கிறாரே. ஓ ராபா ஷேகே ரிபா நகரதல ரபா ரிபா லகரபா கரபா. Thank you Jesus. கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரி அன்பினையே, கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தத்தாலே. நீங்க இருதயத்தை கழுவும் திரு ரத்தத்தாலே